பெரிய கனவுகள் இருந்தும் அதை நிறைவேற்ற துளியும் ஆற்றல் இல்லையோ என்று எப்போதாவது தோன்றுகிறதா? நாளைக்கு செய்துவிடலாம் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்வீர்கள். ஆனால் ஏனோ அந்த நாளை ஒருபோதும் வருவதில்லை. நீங்கள் தொழில் தொடங்கவோ, உடல்நலம் பேணவோ, புத்தகம் எழுதவோ, புதிய கலை கற்கவோ நினைக்கிறீர்கள். ஆனால் அதற்கு பதிலாக சமூக வலைதளங்களில் மூழ்கி நேரத்தை வீணடித்து கவனத்தை சிதறடிக்கிறீர்கள். உங்களால் இன்னும் சாதிக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியும் என்பதால் இது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தையே தருகிறது. பிறகு ஏன் நாம் இப்படி செய்கிறோம்? பெரிய லட்சியங்கள் கொண்டவர்கள், சாதிக்க துடிப்பவர்கள் ஏன் சோம்பேறிகளாக உணர்கிறார்கள்? உண்மை என்னவென்றால், நீங்கள் பலவீனமானவர் அல்ல, நீங்கள் எப்போதும் சோம்பேறியும் அல்ல. உங்களை பாதுகாக்க உங்கள் மூளை உருவாக்கிய ஒரு சுழற்சியில் நீங்கள் சிக்கியுள்ளீர்கள். ஏதோ ஒன்று கடினமாக தோன்றும் போது உங்கள் மூளை அதை வலியாக கருதுகிறது. உங்கள் மூளையின் முக்கிய வேலை என்ன தெரியுமா? வலியை தவிர்ப்பது, சௌகரியத்தை தேடுவது. எனவே நீங்கள் ஒரு புத்தகம் எழுத நினைக்கும் போது உங்கள் மூளை அதற்கு நீண்ட காலம் எடுக்கும், இப்போதைக்கு ஓய்வெடுப்போம் என்கிறது. தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்வதை கற்பனை செய்யும் போது அது மிகவும் கடினம், அடுத்த வாரம் தொடங்குவோம் என்கிறது. உங்கள் மூளை உங்கள் எதிரி அல்ல, அது உங்களை பாதுகாக்க மட்டுமே முயல்கிறது. ஆனால் அந்த பாதுகாப்பு ஒரு வலையாக மாறிவிடுகிறது. ஏனெனில் சௌகரியம் இப்போது நன்றாக தெரிந்தாலும் அது காலப்போக்கில் உங்கள் திறமையை மெதுவாக கொன்றுவிடும். இதோ வழி. சோம்பேறித்தனத்தை நிறுத்தி முக்கியமானதை செய்ய 3 எளிய படிகள். முதல் படி, அதை சிறியதாக்குங்கள். பெரிய இலக்குகள் உற்சாகமாக தெரிந்தாலும் அவை சாத்தியமற்றதாகவும் தோன்றும். எனவே அவற்றை மிகச் சிறியதாக்குங்கள். அபத்தமான அளவுக்கு சிறியதாக்குங்கள். நான் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இன்று ஒரு வாக்கியம் எழுதுவேன் என்று நினையுங்கள். தினமும் உடற்பயிற்சி செய்வேன் என்று சொல்லாதீர்கள். ஒரு புஷ் அப் செய்வேன் என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். ஏனெனில் நீங்கள் தொடங்கினால் வேகம் தானாகவே வந்துவிடும். செயல்தான் ஊக்கத்தை உருவாக்கும், ஊக்கம் செயலை உருவாக்காது. ஒவ்வொரு சிறிய வெற்றியும் சேர்ந்து பெரிய மாற்றத்தை தரும். ஒவ்வொரு சிறிய அடியும் வலிமையை சேர்க்கும். எனவே இன்று ஒரு மிகச்சிறிய அடியை எடுத்து வையுங்கள். ஒன்றே ஒன்று, அதுவே உங்கள் வெற்றி. இரண்டாவது படி, சோம்பேறித்தனத்தை தடுக்கும் பழக்கங்களை உருவாக்குங்கள். ஊக்கம் குறையும், ஆனால் பழக்கங்கள் நிலைக்கும். எப்போதும் மன உறுதியை மட்டும் நம்பியிருக்க முடியாது, ஆனால் செயல்களை தானியக்கமாக்கும் முறைகளை உருவாக்கலாம். அதிகம் படிக்க வேண்டுமா? உங்கள் புத்தகத்தை உங்கள் தலையணையின் மீது வையுங்கள். உடற்பயிற்சி செய்ய வேண்டுமா? முந்தைய நாள் இரவே உங்கள் உடைகளை எடுத்து வையுங்கள். சரியான செயலை எளிதாக்குங்கள், தவறான செயலை கடினமாக்குங்கள். வழக்கமான நடைமுறைகள், மிதிவண்டியின் தாங்கு சக்கரங்கள் போன்றவை நீங்கள் சுயமாக செயல்படும் வரை அவை உங்களை நிலைநிறுத்தும். எனவே இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு சிறிய பழக்கம் என்ன என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். தினமும் காலையில் ஒரு விஷயத்தை எழுதி வையுங்கள். எழுந்தவுடன் தண்ணீர் குடியுங்கள். மதிய உணவுக்கு பிறகு நடைப்பயிற்சி செய்யுங்கள். சிறிய பழக்க வழக்கங்களே பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்றன. 3வது படி, 2 நிமிட விதியை பயன்படுத்துங்கள். தொடங்குவதுதான் கடினமான பகுதி. எனவே உங்களுக்கு நீங்களே இதை உறுதியளித்துக் கொள்ளுங்கள். அந்த வேலையை வெறும் 2 நிமிடங்கள் மட்டும் செய்வீர்கள். அவ்வளவுதான். உங்கள் அறையை சுத்தம் செய்ய வேண்டுமா? ஒரு மூலையிலிருந்து தொடங்குங்கள். புத்தகம் படிக்க வேண்டுமா? ஒரு பக்கம் மட்டும் படியுங்கள். 2 நிமிடங்கள் என்பது எளிதானது, ஏனென்றால் அது அப்படித்தான். நீங்கள் தொடங்கினால் மலையிலிருந்து பந்தை உருட்டுவது போல தொடர்ந்து செய்வீர்கள். முதல் தள்ளுதல் கடினம், அதன் பிறகு அது தானாகவே உருளும். 2 நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் நிறுத்தினால் அதுவும் ஒரு வெற்றிதான். நீங்கள் உங்கள் வாக்குறுதியை காப்பாற்றிவிட்டீர்கள். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டீர்கள். இப்படித்தான் தொடர்ச்சி வளர்கிறது. பெரும்பாலானோர் இலக்கை அடைவதை மட்டுமே கொண்டாடுவார்கள், ஆனால் நீங்கள் தொடங்குவதை கொண்டாட வேண்டும். 2 நிமிடங்களுக்கு பிறகு அதை கொண்டாடுங்கள். புன்னகை செய்யுங்கள். ஒருமுறை மூச்சை இழுத்து விடுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடலை ஒலிக்கச் செய்யுங்கள். தொடங்குவது மகிழ்ச்சியான உணர்வை தருகிறது என்பதை உங்கள் மூளை நினைவில் கொள்ளும். அதனாலே மீண்டும் அதை செய்ய விரும்பும். இப்படித்தான் பழக்க வழக்கங்கள் நிலை பெறுகின்றன. நீங்கள் போற்றும் அனைவரும் சிறிய அளவில் தான் தொடங்கினார்கள். அவர்கள் பிறக்கும் போதே ஊக்கத்துடன் பிறக்கவில்லை. அவர்கள் சலிப்பு, சந்தேகம் மற்றும் பயத்தை எதிர்த்து போராடினார்கள். அவர்கள் நிறுத்தவில்லை. நீங்களும் நிறுத்தக்கூடாது. நீங்கள் கச்சிதமாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் தொடங்கினால் போதும். உங்கள் கனவுகளை ஒரு நெருப்பு பொறி போல நினையுங்கள். ஒவ்வொரு செயலும் அதற்கு எரிபொருளை சேர்க்கிறது. தொடர்ந்து எரிபொருள் சேருங்கள். விரைவில் அது பெருநெருப்பாகும். நீங்கள் லட்சியம் கொண்டவராகவும் ஆனால் சோம்பேறியாகவும் இருந்தால் இதோ உங்களுக்கான வழிமுறை. முதல் படி, வேலைகளை சிறிதாக்குங்கள். 2ஆம் படி, எளிதான பழக்கங்களை உருவாக்குங்கள். 3ஆம் படி, 2 நிமிடங்களுக்கு தொடங்குங்கள். அவ்வளவுதான். சரியான நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள். உத்வேகத்திற்காக காத்திருக்காதீர்கள். இப்போதே தொடங்குங்கள். குழப்பமாக தொடங்குங்கள். சோர்வாக தொடங்குங்கள். பயத்துடன் தொடங்குங்கள்.
ஏனென்றால் நீங்கள் தொடங்கினால் அனைத்தையும் மாற்றி விடுவீர்கள். நீங்கள் பரிபூரணமாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் சீராக இருந்தாலே போதும். தினமும் செய்யும் சிறிய முயற்சிகள் கூட மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எனவே நாளைக்காக காத்திருப்பதை நிறுத்துங்கள். உங்கள் கனவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்போதே ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள். ஏனென்றால் இந்த முறை நீங்கள் நாளை செய்கிறேன் என்று சொல்லப் போவதில்லை, இன்றே செய்கிறேன் என்று சொல்லப் போகிறீர்கள்.